ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் காவ்யா vlogs. இன்றைக்கி வந்து எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் வீட்டுக்கு தான் நாங்கள் அட்டன் பண்ண போகிறோம். ஸோ அன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படிங்கிற vlog வந்து உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கெட் ரெடி வித் மீ பார்க்கலாமா? ஸோ அந்த 3 இம்பார்ட்டண்டான ப்ராடக்ட்டை வச்சு தான் நம்ம இன்றைக்கி வந்து மேக்கப் போட போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து செட்டிங் ஸ்ப்ரே தான் நான் வந்து எடுத்திருக்கேன். ஸ்விஸ் பியூட்டி அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து இந்த மேக்கப் ஃபிக்சர் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து ப்ரைமர் எதுவுமே போட போகிறதில்ல. இதுதான் என்னோட ப்ரைமராக வந்து நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். ஸோ மேக்கப் உங்களுக்கு லாங் லாஸ்டிங்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்டெப்பில் நீங்கள் மேக்கப் போட்டிங்கன்னா அந்த டே ஃபுல்லுமே அப்படியே இருக்கும். என்னோடய ஃபேஸில் ஃபுல்லுமே நான் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இந்த மாதிரி வேப்பரப் ஆகிறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் வந்து விட்டுட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி என்னோடய ஃபேஸில் ஃபுல்லுமே பிக்மெண்டேஷன் இருக்குது. ஸோ அதை ஹைட் பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு லிப்ஸ்டிக் தான் இன்றைக்கி வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு லைட் ப்ரௌன் ஷேட் ப்ரௌன் ஷேடில் இருக்கிற மாதிரி ஒரு லிப்ஸ்டிக் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ எடுத்துகிட்டு எனக்கு என்டையர் ஃபேஸில் எங்கெல்லாம் வந்து பிக்மெண்டேஷன் இருக்கோ ஸோ அங்கெல்லாம் வந்து லிப்ஸ்டிக் வந்து அப்ளை பண்ணிவிட்டேன். ஜஸ்ட் கையை வச்சு லைட்டாக வந்து பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ ஆரஞ்சு கரெக்டராக இல்லை அப்படிங்கிற டைமில் நம்ம வந்து லிப்ஸ்டிக்கை கூட ஆரஞ்சு கரெக்டராக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து எவ்வளோ அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இருக்குது. ஸோ கொஞ்சமாக எடுத்துகிட்டு அண்ட் கையை வச்சு லைட்டாக வந்து பிளெண்ட் பண்ணி விட்டுருங்க. அதுவே வந்து ஓகேவாக இருக்கும். இதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன் எதுவுமே போட போகிறதில்ல. டேரெக்டாக நம்ம வந்து கன்சீலருக்குள்ளே தான் வந்து போக போகிறோம். ஸோ நான் எடுத்திருக்க பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா மேப்ளின் ஃபிட்மிலேருந்து நான் வந்து கன்சீலர் வந்து எடுத்திருக்கேன். ஸோ நான் வாங்கியிருக்க ப்ராடக்ட்டோட லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் நான் எங்கெல்லாம் வந்து ஆரஞ்சு கரெக்டர் யூஸ் பண்ணணும், அதாவது இந்த லிப்ஸ்டிக் வந்து நான் யூஸ் பண்ணியிருந்தேன்ல அதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து நான் ஹைட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நெத்தியில் வந்து இந்த மாதிரி 3 லைன்ஸ் வந்து போட்டுக்கிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து இருக்கும். நோஸ் மேலேயும் கொஞ்சமாக வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து பிளெண்ட் தான் வந்து பண்ண போகிறோம். ஸோ பிளெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் எடுத்துக்க வந்து ஸ்பாஞ்ச் அப்படிங்கிறதுனால அதுலேயுமே லைட்டாக வந்து மேக்கப் ஃபிக்சர் வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கப்புறம் நான் வந்து பிளெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரொம்ப ஈஸியாக வந்து பிளெண்ட் ஆச்சு. ஸோ கன்சீலரை வச்சு நான் ட்ரா பண்ணியிருக்கேன் இல்லையா என்னோடய ஃபேஸில். ஸோ அதை வச்சு தான் இன்றைக்கி ஃபுல்லுமே நான் ஃபேஸை ஃபுல்லு கவர் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராஸாக எதுவுமே நான் எடுக்க போகிறதே கிடையாது. ஸோ இந்த லைன்ஸை வச்சே நான் ஈஸியாக வந்து என்னோடய ஃபேஸ் ஃபுல்லுமே நான் வந்து கவர் பண்ணிட்டேன். ஆஸ் யூஷுவல் பிளெண்ட் பண்ணும்போது இந்த மாதிரி டேப் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இது கன்சீலர் அண்ட் அதுவும் இல்லாமல் லைட்டாக தான் வந்து இருக்கும். ஸோ நம்ம லைட்டாக போட்டு இழுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அங்கே கோடு கூட வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால் டேப் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃபிட்மிலேருந்து ஒரு காம்பேக்ட் பவுடர் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இதோட ஷேட் வந்து லைட் பீச். இதை வச்சு தான் இன்றைக்கி கன்சீலரை நம்ம வந்து செட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நான் யூஸ் பண்ணியிருக்க சேம் ஸ்பாஞ்சில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எடுத்து என்னோடய ஃபேஸ் ஃபுல்லுமே நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஃபவுண்டேஷன் அதுக்கப்புறம் வந்து காம்பேக்ட் பவுடர் எதாக இருந்தாலுமே நம்ம நெக்குக்கு வந்து போடுறதுக்கு மறந்துடக்கூடாது. அண்ட் அது போக இயர்ஸுக்கும் கூட. ஸோ இவ்வளோ தான் பேஸ் ஃபுல்லுமே நம்ம வந்து செட் பண்ணியாச்சு. இப்போ டேரெக்டாக நம்ம வந்து ஐப்ரோஸ் தான் வந்து போட போகிறோம். ஆஸ் யூஷுவல் நான் எல்லா வீடியோஸ்லேயும் சொல்கிற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் எப்போதுமே நான் வந்து அவுட்லைன் தான் ஃபில் பண்ணுவேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இன்னர் கார்னர் ஃபுல்லுமே நான் வந்து அப்ளை பண்ணிப்பேன். ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணி எனக்கு பழகிட்டு அப்படிங்கிறதுனால எனக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் ஐப்ரோஸ் வந்து நேச்சுரலாகவும் தெரியும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து டேரெக்டாக நம்ம வந்து லிப்ஸ்டிக் தான் வந்து போட போகிறோம். இதுக்கு வந்து ஃபேஸஸ் கனடாலேருந்து ஒரு பர்பிள் ஷேட் மாதிரி ஒரு க்ரையான்ஸ் லிப்ஸ்டிக் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். அண்ட் இதில் வந்து நான் லிப் லைனர் எதுவுமே போட போகிறது கிடையாது. இன்றைக்கி ஃபுல்லுமே நான் வந்து லிப்ஸ்டிக் மட்டும்தான் போட்டிருக்கேன். அதுவும் இல்லாமல் இந்த லிப்ஸ்டிக்கு தான் என்னோடய லிப்புக்கும் அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஐஷேடோஸ்க்கும் அண்ட் ப்ளஷ்ஷுக்குமே நான் வந்து போட போகிறேன். ஆக்சுவலாக லிக்யூட் லிப்ஸ்டிக்கோட இந்த மாதிரி க்ரையான் லிப்ஸ்டிக் அப்படிங்கிறது வந்து ஈஸியாக வந்து பிளெண்ட் ஆயிரும். ஸோ அதனால் என்னோடய ஐலெட்ஸில் கொஞ்சமாக வந்து அப்ளை பண்ணிவிட்டு அண்ட் பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். என்னோடய 2 ஐஸ்லேயுமே வந்து ஈவனாக வந்து போட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் என்னோடய 2 சீக்ஸ்லேயுமே இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்ட்ரோக்ஸாக வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப ஈஸியாக வந்து பிளெண்ட் ஆயிரும். கம்பேர்ட் டு லிக்யூட் லிப்ஸ்டிக் நமக்கு வந்து ஈஸியாக வந்து பிளெண்ட் ஆகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி க்ரையான் லிப்ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து லிக்யூட் லிப்ஸ்டிக்கு வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஈஸியாக வந்து ப்ராக்டிஸ் ஆயிரும். அண்ட் அதுக்கப்புறம் என்னோடய சீக்ஸ் அண்ட் சின்னில் வந்து நான் லைட்டாக வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து மஸ்காரா தான். இதுக்கு நான் வந்து மாமா இடத்துலேருந்து இந்த வால்யூமைசிங் மஸ்காரா தான் நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து ரொம்ப வால்யூம்னஸ் வந்து தரும். அதாவது நம்மளோட ஐலைட்ஸில் இருக்கிற ஹேருக்கு வந்து ரொம்ப வால்யூம்னஸ் வந்து தரும். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் எல்லாமே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஃபைனலாக என்னோடய அவுட்புட் வந்து இப்படி தான் இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் நான் வந்து ட்ரெஸ் எல்லாம் போட்டு கிளம்பிட்டேன். இன்றைக்கி நான் வந்து வெல்வெட் ட்ரெஸ் தான் வந்து போட்டிருக்கேன். இதுக்கு துப்பட்டா வந்து கான்ட்ராஸ்ட்டாக பர்பிள் கலரில் தான் வந்து வரும். நான் இன்றைக்கி வந்து
எப்போதும் போல் பிரைட் போட்டுவிட்டேன். இன்றைக்கி வந்து கம்மல் மட்டும் நான் வந்து பெருசாக போட்டிருக்கேன். இதோட அவ்வளோதான். இந்த லுக் வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து அத்தை மாமா வந்து வந்திருந்தாங்க. அவங்க எங்கள் கூட தான் இன்றைக்கி வந்து ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. அவங்களையுமே வந்து நாங்கள் கூட்டிகிட்டு நாங்கள் வந்து திருநெல்வேலிக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கோம். ஆக்சுவலாக இன்றைக்கி நாங்கள் ஃபங்க்ஷன் வந்து அட்டன் பண்ண வந்திருக்கோம் இல்லையா. இவங்க வந்து எங்களுக்கு 25 இயர்ஸ் ஆஃப் ஃப்ரெண்டு, எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்டு. அதனால் இன்றைக்கி நாங்கள் வந்து அட்டன் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். ஸோ வந்ததுமே போயிட்டு சாப்பிட வந்து சொல்லியிருந்தாங்க. அதனால் நாங்கள் வந்து கீழே வந்து சாப்பிட்றதுக்காக வந்திருந்தோம். ஸோ அப்போ வந்து அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருந்துட்டு இருந்தாங்களா. அவங்க வந்து என்னை வந்து கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க தான் எனக்கு வந்து வீடியோவும் வந்து எடுத்து கொடுத்துருந்தாங்க. வீடியோ காட்டசி ராஜ்குமார்னு வரணும். மாமாக்கு மட்டும் ஜூம் பண்ண கண்டிப்பாக போடுனே காவியா. கீழே மார்னிங் சாப்பாடு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து மேலே வந்துட்டோம். மேலே தான் வந்து ஹால் இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் எல்லாருமே மேலே வந்துட்டோம். நாங்கள் போயிட்டு கொஞ்ச நேரத்துலேயே வந்து ஃபங்க்ஷன் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிட்டு அவங்க ரிச்சுவல்ஸ் எல்லாமே வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அக்கா வந்து அங்கே தான் இருக்கா. ஸோ அக்கா வந்திருந்தா. அதுக்கப்புறம் மாமாவும் வந்திருந்தாங்க. ஸோ மேரேஜ் நல்லபடியாக முடிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கீழே உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தங்களாக போயிட்டு ஃபோட்டோஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நாங்களுமே வந்து போயிட்டு ஃபோட்டோஸ் எல்லாமே நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம். மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் வந்து நானும் அக்காவும் வந்து கீழே போயிட்டு இந்த ஃபவுண்டைன் சாக்லேட்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அண்ட் ஐஸ்கிரீமும் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் வந்து நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அம்மா அப்பா எல்லோரும், அம்மா அண்ட் அத்தை எல்லாருமே வந்து கல்யாண வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டாங்க. நாங்கள் எல்லாருமே ஆச்சி வீட்டில் இன்றைக்கி எங்களுக்கு வந்து விருந்து இருக்குது. ஆக்சுவலாக ஆச்சி வீட்டில் இன்றைக்கி பொங்குச்சோறு கறிக்குழம்பு விருந்து தான். ஸோ அங்கே தான் நாங்கள் வந்து சாப்பிட்றதுக்காக நேராக டேரெக்டாக வந்துட்டோம். ஏன் திடீர்னு பொங்குச்சோறுன்னு பார்த்தீங்கன்னா, பொங்கலுக்கு மறுநாள் வந்து அமாவாசை வந்துட்டு. ஸோ அன்றைக்கி வந்து ஆச்சி வீட்டில் எடுக்க மாட்டாங்க நான்வெஜ் எதுவுமே. அதனால் நாங்களும் இங்கே வந்திருக்கனால மொத்தமாக வந்து எடுத்து சமைச்சிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் மண்டபத்தில் இருக்கிற வரைக்கும் என்னோடய ட்ரெஸ்ஸு வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு. ஆச்சி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஓவர் ஹீட் ஆகிட்டனால ட்ரெஸ்ஸை நான் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் குட்டி தூக்கம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பி வந்துட்டோம். இதோட இந்த விலாகை வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். உங்கள் எல்லாத்தையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.